இங்கே ரொம்ப ஏழ்மையாக சிம்பிளாக இருக்கிறது தான் நம்ம ஹீரோயின். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி. கிராமத்தில் பிறந்து வளர்ந்த இவங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவர் சீக்கிரத்துலேயே இறந்தும் போயிடுறாரு. வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நகரத்துக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் வீட்டு வேலை செய்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். இவர் தான் அவருடைய ஓனர். இவருக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் நடக்கிறதா இருக்கும். லவ் பண்ண பொண்ணு வேணான்னு சொல்லிடுவாங்க. அதனால் கல்யாணமும் நின்று போயிடும். இவங்க அம்மா வந்து எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், அவளையே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ ஒன்றும் வருத்தப்படாதுன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இவன் அந்த மாதிரி பொண்ணு எனக்கு தேவை விட்டுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு டெய்லரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால ஒரு டெய்லரிங் கிளாஸ்க்கு போய் சேர்றா. ஆனாலும் இந்த பொண்ணை பார்த்து அந்த ஆள் மேலே போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுன்னு ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறா. இவளுக்கு நினச்ச எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு வாழ்கிறா. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட போயிட்டு, ஏன் எப்போவுமே சோகமாக இருக்கீங்க, நான்லாம் சின்ன வயசுலேயே கணவன் இழந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என் தங்கச்சிக்காக தான் நான் வாழ்கிறேன், நானே இப்படி வாழும்போது உங்களுக்கெல்லாம் என்ன குறைச்சல், நீங்கள்லாம் நல்லபடியாக வாழணும் சார், பயப்படாதீங்க, லைஃப் நல்லா தான் இருக்குன்னு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறான். அன்னையிலேருந்து இந்த பொண்ணு ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சி போக ஆரம்பிக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இங்கே ஹீரோ ரொம்ப பணக்காரராக இருக்கார். அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஹீரோயின் தான். இந்த ஹீரோயினுக்கு டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் நைட்டு லேட் ஆகிடுது. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஏன் எவ்வளோ லேட்டுன்னு கேட்கும்போது, நான் டெய்லரிங் கற்றுக்கிறக்காக போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ் தான் பேசுகிறாங்க. அது கட் பண்ணி விட்டுடுறாரு. வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு வருது. இவங்க ஃபோனில் அவரோட மைண்டை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் ஹீரோவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இவளோட ஃப்ரெண்டு ஒரு நாள், நான் காசு தரேன், நீ காசு கட்டியே கிளாஸில் சேர்ந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் கிளாஸுக்கு போகிறதுக்கு ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. அவரும் போயிட்டு வா, மிச்ச நேரத்தில் சும்மா தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க. இவங்களும் போயிட்டு வந்து டெய்லி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இவங்க வீட்லேயே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தெரியாமல் இந்த பொண்ணு அவங்களுடைய ட்ரிங்க்ஸ் பாட்டில் தட்டி விட்டுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமாக திட்டி அவமானப்படுத்திடுறாங்க. இவளை வீட்டை விட்டு துரத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ இது அவளோட வீடு, நீ தான் போகணும் அப்படின்னு ஒரு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளாஸுக்கு போயிட்டு நிறைய துணி தைச்சு பழகிக்கிறாங்க. ஒரு நாள் இவங்களே ஒரு ட்ரெஸ் தைச்சு பார்க்குறாங்க. அதை வீட்டில் உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ட்ரையல் பார்க்கும்போது தெரியாமல் ஹீரோ அந்த ரூம்குள்ளே வந்துடுறாரு. 2 பேத்துக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அமைதியாகவே 2 பேரும் போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோவுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஹீரோயின் சமைச்சு அவங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. அப்போ ரூமில் ஒரு கிஸ்ஸிங் சீன் ஓடுது. அப்போ ஹீரோயின் அதை பார்க்காத மாதிரி வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோவுக்கு பிறந்த நாள். ஹீரோயின் அவங்களே தைச்ச ஒரு சட்டையை கொடுக்குறாங்க. ஹீரோ அதை அப்போவே போட்டு வந்து ஹீரோயின் கிட்ட நல்லா இருக்கான்னு காட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை போட்டுகிட்டே நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்ட்டியில் ஒரு பொண்ணு ஹீரோவையே பார்த்துட்ருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு உங்களையே தான் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பொண்ணு ரூம்லேருந்து வெளியே வராங்க. அது இந்த ஹீரோயினும் பார்த்துறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசுகிறத கம்மி பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பக்கத்து வீட்டு அக்காட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஒரு 3 நாள் லீவ் வேணும், என்னோட தங்கச்சி கல்யாணம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ தங்கச்சி படிக்கிறதா தானே சொன்னேன், ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு அழுதுக வந்துட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் படிக்க தான் சொல்கிறேன், அவள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான்னு அந்த ஹீரோயின் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கொஞ்சம் கிஃப்டாக காசு கொடுக்குறாங்க. வேண்டான்னு இவங்க மறுத்தாலும் அவங்க காசு கொடுக்குறாங்க. ஹீரோ ரொம்ப நல்லவர் தானே இந்த பொண்ணு ரொம்ப புரிஞ்சுக்குது. அடுத்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்னை இனிமேல் பேர் சொல்லியே கூப்பிடுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போனனால ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய அருகாமை இவங்க ரொம்ப மிஸ் பண்ணதுனால சீக்கிரமே ஹீரோயின் இங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஒரு பார்சல் வருது. ஹீரோ இது என்னன்னு பாரு அப்படின்னு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இவ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப பிடிச்ச டெய்லரிங் மிஷினை தான் ஹீரோயினுக்காக வாங்கி கொடுத்துருப்பா. அதை யூஸ் பண்ணி நான் இனிமேல் நிறையா தைப்பேன் சார், ரொம்ப நன்றின்னு சொல்கிறா. அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நடக்குது. ஹீரோயினும் வெளியே வந்து அங்கே இருக்க மியூசிக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆடுறா. இவ ஆடுறத ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்ப மெய் மறந்து ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினும் உள்ளே ஓடி வந்துடுறாங்க. 2 பேரும் லிஃப்ட்டில் வரும்போது பாடி டச் ஆகுது. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்தில் நிற்கும்போது தெரியாமல் ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயின் அந்த காலை அட்டன் பண்ண போகிறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா ஃபோன் பண்ணி, நிறைய வேலைக்காரங்க இங்கே தேவைப்படுறாங்க, நீ சீக்கிரம் வான்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு அப்போ தான் தோணுது தான் ஒரு வேலைக்காரின்னு. உடனே ஹீரோயின் ரொம்ப வருத்தத்தோடு போயிடுறாங்க. ஹீரோ உடனே ரொம்ப வருத்தமாக அவளோட ரூமுக்கு போயிட்டு, நீ வா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் நம்ம 2 பேரும் பழகிறது தப்பு சார்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. ஹீரோ ஊருக்கு போயிட்டு வரேன்னா, ஊருக்கு போகும்போது நீ ஃபோன் பண்ணி என் பேர் சொல்லி கூப்பிட்டினா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் நம்புவேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு நாள் கால் பண்ணி ஹீரோவை பேர் சொல்லி கூப்பிட்றாங்க.